Hello guys, in the video la பச்சை பயிறு தோசை அதாவது பெசரட்டுன்னு சொல்வாங்க அந்த ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து மாவு புளிக்க வைக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்ல. நம்ம அரைச்ச உடனே இன்ஸ்டன்ட்டா நம்ம தோசை செஞ்சுக்கலாம். சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பச்சை பயிறு ஒரு கப் அளவுக்கு, அதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து ஓவர் நைட் அதாவது 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கு அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கல்லுப்பு யூஸ் பண்றேன் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மையா அரைச்சிக்கணும். சொன்ன மாதிரி இது வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. டைரக்டா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி தோசை பேட்டர் நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ வந்து தோசை கல்ல வந்து நல்லா எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணிட்டு நம்ம நார்மலா தோசை எப்படி ஊத்துவோமோ அதே மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தோசை ஒட்டாம நல்லா அழகா வரும். சுத்தி எண்ணெயை விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிளிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 2 சைடும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பச்சை பயிறு தோசை ரெடி. இன்னொன்று செய்யற ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. அப்பதான் தோசை தீயாம நல்ல முருகலா கிடைக்கும். இல்லதான் இந்த தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷா நீங்க தக்காளி சட்னி இல்ல கார சட்னி வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் டேஸ்டா. ஸோ உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.